ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு ஈரல் கிரேவி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்சதும் கடுகு, சோம்பு, லைட்டாக சீரகம் எல்லாம் போட்டு வெடித்து வந்ததும் அது கூடவே நான் 2-3 உடச்சி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே அரைச்சி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விடணும். அது கூடவே மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடணும். அதை நல்லா கொதிக்க வைக்கணும், அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். அது கூடவே வாஷ் பண்ணி வச்சுருக்க ஈரல், சிக்கன் ஈரல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லாமே மசாலாலாம் அந்த ஈரலுக்குள்ளே இறங்கணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடணும். அது கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். நல்லா வதங்கி வந்ததும் மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடணும். நல்லா வதக்கி விடணும், ஒன்று சேர வரும் வரைக்கும். அது கூடவே கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். அது கூடவே கொதித்து வந்ததும் கறியெல்லாம் வெந்ததும் புளி ஊற்றி கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணனா செம்ம டேஸ்டியான சிக்கன் ஈரல் கிரேவி ரெடி. இது ரைஸ்க்கு, சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செட் ஆகும். செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ டேஸ்டியாக இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.